ஹலோ காய்ஸ், ஸோ நான் தான் உங்கள் ஜிஎல்டிஜி கேமிங். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இந்த சென்சிட்டிவிட்டி வந்து எல்லா அப்டேட்டில் ஸ்டார்டிங்கில் வரும்போது எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு சொல்யூஷன் எல்லாருக்குமே எல்லா டிவைஸுக்கும் சூட்டபுளாக இருக்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு சென்சிட்டிவிட்டி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். பர்சனலாக எல்லா ரேம் மொபைலையும் நான் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஒரே ஒரு சென்சிட்டிவிட்டி மட்டும் நான் சொல்கிறது நீங்கள் செட் பண்ணி விளையாடிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஹெட் ஷாட் ஆடலாம். பழைய மாதிரி ஒன் டேப்பு அவங்களுக்கு ஹெட் லாக் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸோ நல்லா ட்ராக் பண்ணாலும் MP40 ஈஸியாகவே ஹெட் ஷாட் லாக் ஆகும், ஓகேங்களா? அதனால் வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட ஜிஎல்டிஜி கேமிங் சேனலை லைக் பண்ணிக்கோங்க அண்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. இது எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் கிடைக்கும், ஓகேங்களா? அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு மெயினாக ஷேர் பண்ணி விட்ருங்க, ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் என்னன்னா மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ உங்களுக்கு ஃப்ரீ ஃபயருக்கு ஃப்ரீ டைமண்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அப்ளிகேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் அந்த ஒரு அப்ளிகேஷன்லேருந்து டெய்லியாக வந்து 500 டைமண்ட்ஸ் டெய்லியும் ஏர்ன் பண்ணின்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு மட்டும் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 ருபீஸ் கிட்ட தருவாங்க. மறக்காமல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், எல்லாருமே கேம்குள்ளே வந்துருங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க. செட்டிங்ஸில் கிளிக் பண்ணி சென்சிட்டிவிட்டி வந்துருங்க. நான் இப்போயே சொல்கிறேன், இந்த சென்சிட்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நான் சொல்கிறது பர்ஃபெக்டாக 100% ஒர்க் ஆகுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. அதில் ஒரு 55% இல்லை 60% ஒர்க் ஆகும், ஓகேங்களா? மெயினாக வந்து உங்களோட கேம் பிளே வந்து நீங்களே நல்லா ஹெட் அடிக்க ட்ராக் பண்ண பர்ஃபெக்டான ஒரு ட்ராக் வேணும். அண்டு உங்களோட மூவ்மெண்ட் முக்கியம். அண்டு உங்களோட சென்சிட்டிவிட்டி அண்ட் அக்யூரசி முக்கியம், ஓகேங்களா? இது எல்லாம் எது இருந்தாலும் இதில் எல்லாமே இது இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களால் ஒரு பர்ஃபெக்டான சென்சிட்டிவிட்டி வச்சு உங்களால் கேம் பிளே விளாட முடியும். அதுக்கு நீங்கள் டெய்லியும் என்ன பண்ணணும்னா மெயினாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அது எதில் ட்ரைனிங்கில் போய் ஒன் டாப்புக்குனா இந்த ஒரு சென்சிட்டிவிட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அழுத்தி பிடிக்குது எல்லாத்துக்குமே இந்த ஒரு சென்சிட்டிவிட்டி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஒரு சென்சிட்டிவிட்டி மட்டும் செட் பண்ணால் கண்டிப்பாக கேம் பிளே மாறிடுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறாது. இந்த சென்சிட்டிவிட்டி வச்சு நீங்கள் டெய்லியும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5-15 மினிட்ஸ் எல்லா 10 மினிட்ஸ் வச்சு இது ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு டே பை டே உங்களோட கேம் பிளே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு 100% நான் கேரண்டியாக சொல்கிறேன். இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு இப்போ இருந்ததோட முன்னே இருந்தோட ஒரு 10% இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நாம் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நான் சொல்கிற ஜென்ரல் செட்டிங்ஸ் அண்டு ரெட் டாட் அண்டு அதுக்கப்புறம் 2x அண்டு 4x இந்த மாதிரி ஸ்னைப்பர்லாம் இருக்குல்ல, இதுக்கு சென்சிட்டிவிட்டி நான் இப்போ சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வந்து 200 இருக்குது, ஓகேங்களா? இதில் நம்ம வந்து ஜென்ரல் வந்து 150 ஆர் 160 வச்சுக்கோங்க. எந்த ஒரு டிவைஸாக இருக்கட்டும் 150 ஆர் 160 வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் வந்து செப்பரேட்டாக 2GB இதுதான், 3GB ரேமுக்கு இதுதான், 4GB ரேம் இதுதான்ட்டு நான் வீடியோ போடுறேன். இப்போதைக்கு ஸோ நான் பார்த்த வரைக்கும் எல்லா டிவைஸ்க்கும் இப்போ நல்லாவே இருக்குது. சப்போஸ் நடுவில் எதனா அப்டேட் சின்ன அப்டேட் எதனா எடுத்துகிட்டு வந்து ஸோ அப்போ எதனா கோளாறு வந்ததுன்னா நான் கண்டிப்பாக சென்சிட்டிவ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ ஜென்ரலில் வந்து நீங்கள் 150லேருந்து 160 வச்சுக்கலாம், ஓகேங்களா? இல்லை ப்ரோ எனக்கு பர்ஃபெக்டாக 150 இருக்குன்னா 150 வச்சுக்கோங்க, இல்லை 160 வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அண்டு ரெட் டாட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 75 இல்லைனா 98, ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 75 வைக்கிறதே நீங்கள் பெட்ரு ரெட் டாட். இல்லை ப்ரோ எனக்கு கொஞ்சம் ஹை அண்ட் டிவைஸு அப்படி சொல்கிறவங்களுக்கு 98 வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த 4x ஸ்கோப்புக்கு தான் நிறைய பேர் வந்து ஏன்னா நம்ம ஒரு எனிமையும் அடிக்கும் போது கரெக்டாக மிஸ் ஆகிடும், ஓகேங்களா? ரெட் டாட்டில் கூட அட்லீஸ்ட் எப்படியோ நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். முக்காசி யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேர் தான் ரெட் டாட்டு. சப்போஸ் நியூ பிளேயர் யூஸ் பண்ணுவீங்க, ஓகேங்களா? இந்த 4xலாம் கண்டிப்பாக இந்த BR ரேங்க்டு பிளேயர்ஸ் அண்டு அதுக்கப்புறம் வந்து CS, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கன்லலாம் வந்து நீங்கள் வந்து லாங் டைமில் அடிக்கும் போது மேக்ஸிமம் CS தேவைப்படாது. ஸோ பை சான்ஸ் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ BRக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக இந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கட்டும் அண்டு உங்களுக்கு நல்லாவே நீங்கள் BR எப்போ பார்த்தாலும் விளையாடுவீங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு டைம் நம்ம ட்ராக் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு புல்லட் வந்து அங்கங்கன்னா வந்து வேறு சைடில் வந்து ரீகால் ஆகும், ஓகேங்களா? அதனால உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டாக வேணும்னா இந்த ஒரு 4xை நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா 4x வந்து ஒரு 60லேருந்து 70க்குள்ளே வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது எல்லாம் நீங்கள் 60லேருந்து 70 நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்களே ப்ரோ, அப்போ எப்படி ப்ரோ எங்களுக்கு கரெக்டாக மாட்டோம் கேட்டேன். இந்த 60லேருந்து 70 இதுக்குள்ளே நீங்கள் ஒன்றா வச்சு செட் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு எது அதிகமாக நீங்கள் ட்ரைனிங்கில் விளையாடும் போது அது எது அதிகமாக உங்களுக்கு ஹெட்ஷாட் உள்ளதோ அதுதான் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டானது ஒன்று, ஓகேங்களா? நான் வந்து 62 யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஆனால் என்னோடய டிவைஸ் வேறு, ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டு மாதிரி சொல்கிறேன். 60லேருந்து 70 இதுக்குள்ளே வச்சு நீங்கள் மாற்றி இப்போ 61 இப்போ இந்த மாதிரி செட் ஆகலைன்னா 64 இல்லைனா அப்படி இல்லைனா நீங்கள் 1-2 நீங்கள் எடுத்து அதிகமாக சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு உங்களோட பர்ஃபெக்ட் சென்சிட்டிவிட்டி தெரியும், ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸோ என்னன்னா இந்த ஸ்னைப்பர், ஓகேங்களா?
ஸ்னைப்பர் நான் அந்த அளவுக்கு பிளேயர் கிடையாது. ஆனால் நான் லூன் வொல்ஃபில் அண்ட் உங்களுக்கு ரூம் மேட்ச்சில் நான் எப்பயா நான் எடுத்து விளாடுவேன் ஓகேங்களா. அப்போ நான் வந்து 80 ஆர் 70 ஆர் 90 ஓகேங்களா. இந்த மூணுத்தில் வச்சு நான் அப்பப்போ மாற்றி நிற்பேன். இதை எனக்கு ஸ்னைப்பர் பொறுத்த வரைக்கும் நான் பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் என்னோட ஃப்ரெண்டு என்னன்னா இப்போ வந்து 101 வச்சு கரெக்டாக விளாட்றான் ஓகேங்களா. ஏன்னா ஒரு ஸ்னைப்பர் பிளேயர் 101 வச்சு விளாட்றான். அப்படி இன்னொரு ஸ்னைப்பர் பிளேயர் என்னோட ஃப்ரெண்டு இருக்கான், அவன் வந்து 98 யூஸ் பண்ணுறான். ஸோ அதனால் நான் உங்களுக்கு இது நான் சஜஷன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஆஸ் யூஷுவல் ஃப்ரீ லுக்கு அது உங்களோட விருப்பம். நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டீங்க. அப்படி இருந்தீங்கன்னா ஒரு 100 இல்லைனா ஒரு 58 அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட ஜிஎல்டிஜி கேமிங் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு அப்ளிகேஷனோட இந்த ஒரு அப்ளிகேஷன் லிங்க்கு வந்து நான் வந்து நிறையா வந்து இதே மாதிரி நான் உங்களுக்கு ஃப்ரீ டைமண்ட்ஸ் வந்து என்னோட வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்னோட வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா என்னோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து உங்களுக்கு அங்கே வந்து நான் அப்டேட் பண்ணுவேன் ஓகேங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இன்னொரு ஆசமான பார்க்கலாம். ஸோ பை கைஸ், பீஸ்.